இல்லையா? அதுதான் நீங்களும் சில நேரம் கவனிக்காம பண்ணிடுறது. இது வேணும்னே யாரும் பண்றதில்ல, கவனக்குறைவா. குழந்தைங்க இறங்குறவங்களுக்கும் நம்ம சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் தெரியறதில்ல, ரோடு ரூல்ஸ் எல்லாம் தெரியறதில்ல. சின்ன குழந்தைங்க நின்று விளையாடிட்டு அப்படியே வண்டிக்கு பின்னாடி போயிடுறது. அதனால இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வச்சிருக்கிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் வண்டி எடுக்கும்போது பார்த்துட்டு எடுங்க அப்படின்றது தான். மற்றபடி உங்களுக்கு தெரியாது புதுசாக நம்ம சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அவசரமாக இருப்பீங்க, ஸ்கூலுக்கு டைமுக்கு போய் கொண்டு போய் குழந்தைங்களை சேர்க்கணும், திரும்ப வீட்டுக்கும் அதே மாதிரி டைமில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது. அதில் இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. கொஞ்சம் நிதானம் இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல இல்லையா? அதை விட மனித உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத்தனை குழந்தைங்களை கூட்டு போறீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றுறீங்க இல்லையா? அந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. எந்த போதை வஸ்துவோ அந்த மாதிரி எந்த இதுக்கும் அடிமை ஆயிடாமல் நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தவறான இந்த பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சிறப்பாக செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும்